ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎம்சி ட்ரேடர். மார்ச் 19 ஒரு செல் என்ட்ரி தான் நம்ம பார்த்தது. பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அவைலபிள். டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:57 மார்ச் 19. இந்த இடத்துல வந்தால் நம்ம செல் பண்ணலாம் தான் என்னோடய பிளான் வியூவாக இருந்தது. ஸோ அதே தான் இன்றைக்கி நம்ம ட்ரேடும் பண்ணது அதே இடத்துல. இதில் எனக்கு ஒரு மெயினாக விஷயம் இருந்தது என்னென்னா, இந்த ஸ்வீப்பு, இந்த எக்ஸன் போட்டிருக்கலாம், இந்த ஸ்வீப் தான். ஸோ டார்கெட்டு க்ளீனாக லோ வந்து பில்ட் பண்ணியிருந்தானுங்க. இது ஒரு லோ, இது ஒரு லோ, மொத்தம் ஒரு 10 லைன் ஃபார்மேஷனு. ஸோ டார்கெட் பண்ணது அது தான், லிக்விடிட்டி தான் டார்கெட் பண்ணது. அதாவது இந்த லோஸ் மொத்தமாக டார்கெட் பண்ணது 13 பாயிண்ட் எஸ்எல். டார்கெட்டு 1:5.72. நீ நல்ல ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட செட்டப்பு இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அதை நான் நேற்றே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டைமிங்கு நேற்று 18, நேற்று மார்ச்லேயா 6:44 நேற்றோட டேட் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 4 ஹவரோட இம்பேலன்ஸை தொட்டு இருந்தது. இந்த பை சைடு ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு சிஆர், அதை 4 ஹவர் கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனு 15 மினிட்ஸ் கீழே 1 மினிட் என்ட்ரின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இந்த பிளாக் லைன் இங்கேருந்து ஏதாவது சாக்கு இல்லை ஏதாவது வச்சா நம்ம இந்த க்ரீன் கலர் லைன் வரையும் டார்கெட் பண்ணலான்னு எஸ்டர்டே பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதே தான் 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதே தான் இன்டியூஸ்மெண்ட்டோடு இருக்கும். அதை பார்த்துடலாம் மேலே. சாரி. இந்த ஜோன் தான் அது 4ஓட இம்பேலன்ஸு. நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா இது 4ஓட இம்பேலன்ஸு. இந்த பை சைடு ஸ்வீப்பாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சிஆர் கேண்டில் ரிஜெக்ஷனு. நான் இந்த பிளாக் லைன் தான் பார்த்துருந்தேன். நீ 15 மினிட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா க்ளீனான ஒரு சாக் இருப்போம். ஸோ ஸ்வீப்பு சாக்கு நம்ம எடுத்தது இந்த ஏரியா இன்டியூஸ்மெண்ட்டு கீழே லெவலில் இதை தான் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். அது இதை லோ தொடாமல் வந்திருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த கேன் தொடாமல் வந்திருக்கு. அதுதான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தது நேற்று. இங்கேருந்து எதனா ஒரு விஷயம் இருந்தால் செல் பண்ணலான்ட்டு. ஆனால் அவன் ஓப்பனே வெறியாகி போயிட்டான், கீழே ஓப்பன் ஆகி போயிட்டான். என்ன பண்ணுறது? ஓகே, அது ஒன்று விட்டாலும் இதை ஒன்று நம்ம பிடிச்சிட்டோம்ல. ஸோ ஓகே, அவ்வளோ பேர் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லாதது. நமக்குன்னு ஒரு ரிஸ்க் ரிவார்டை வச்சுக்கணும். அது வந்தாலே நமக்கு இனஃப் தான். ஓகே, தேங்க்யூ, பாய்.